செய்திகள். சென்னையில் 22 கோடியில் 6 அமுதம் அங்காடிகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சீமான் மற்றும் அண்ணாமலை அவர்கள் ஒரே மேடையில் மாறி மாறி புகழ்ந்து பேசிக் கொண்டனர். தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆதிவனம் திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கும் 4 இறைச்சி கூடங்களும் அரசு உத்தரவின்படி மூடப்படுகிறது என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு தலா 2 ரூபாய் உயர்த்தியுள்ளது. இதனிடையில் பெட்ரோல், டீசல் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று தகவல் பொதுமக்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. சமையல் சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கியில் கடன் பெற்றவர்களின் ஒப்புதல் இல்லாமல் EMI அதிகரிக்கக்கூடாது என்று RBI உத்தரவு பிறப்பித்துள்ளது. 62,197 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 170 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கனிம வளங்கள் கொண்ட நிலங்கள் மீதான அதிகபட்ச வரியாக சிலிமனைட் கனிமம் டன் ஒன்றிற்கு 7,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 4 கவுன்சிலர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை குறித்து ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் பதில் தர அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னரில் 9 கோடி வெள்ளிக்கட்டிகள் மாயம் என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் சித்திரை 1 தேதி தமிழ் வருடப்பிறப்பையொட்டி ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 66,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 103 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை நேற்று மீண்டும் கூடியது. வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையின் மீது நேற்று விவாதம் நடைபெற்றது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடப்பகுதிகளை குறைத்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகா கும்பமேளா புனித நீர் ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. ஆன்மீக பாத யாத்திரையை நிறைவு செய்தார் ஆனந்த் அம்பானி அவர்கள். வேதாரண்யம் தாலுகா கோடிக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் 1 மாதத்தில் 3 நிறங்கள் மாறும் தென்னை மரத்தின் இலைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கோவையில் தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது. நீலகிரியில் 56 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழக அரசு மத்திய அரசிற்கு எழுதும் கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும் நிலையில் கையெழுத்தாவது தமிழில் இருக்கக்கூடாதா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். உதகையில் 353 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் வருகின்ற 17ஆம் தேதிக்குள் தேர்வுகள் நடத்தி முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாம்பன் பாலத்தில் இன்று முதல் அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிறுவாபுரி முருகன் சுவாமி கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை பிரஸ் கிளப் உள்கட்டமைப்பை மேம்படுத்த 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக வேலூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், கரூர், பரமத்தி, சேலம், ஈரோடு தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் பதிவாகியுள்ளது. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று தனது ஒப்புதலை வழங்கினார்.
நரேந்திர மோடி அவர்களின் இலங்கை பயணத்தை ஒட்டி இலங்கை அரசு 14 தமிழக மீனவர்களை விடுவித்தது. பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்படுவதால் ராமேஸ்வரம் வரையிலான 28 ரயில் சேவைகள் மீண்டும் இயக்கப்பட உள்ளது. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 10 புதிய பேருந்துகளை அமைச்சர் KN நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார். திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து முனையத்தை வருகின்ற மே 9ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்புரான் பட இயக்குனரும் நடிகருமான பிருத்திவிராஜ் அவர்களுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்காட்டில் கோடை விழாவை முன்னிட்டு ரோஸ் கார்டனில் தோட்டக்கலைத்துறை மூலம் 15,000க்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகள் பராமரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உற்பத்தி துறை மட்டுமின்றி சேவை உள்ளிட்ட பிற துறைகளிலும் தமிழ்நாடு அபார வளர்ச்சியை பெற்றுள்ளது என்று அமைச்சர் TRB ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கு தமிழ்நாட்டிற்கு 522 கோடி ரூபாயை பேரிடர் நிதியாக ஒன்றிய அரசு விடுவித்தது. வருகின்ற 2029ஆம் ஆண்டு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஜனாதிபதி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை தொடங்குவார் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரிகளை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் செலுத்தினால் 5% சிறப்பு சலுகை என மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோகுலம் சிட் ஃபண்ட் நிறுவனத்தில் 1,50,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தாம்பரம் நாகர்கோவில் இடையிலான அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை மே 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்னிலையில் இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான மித்திர விபூஷண விருதினை அந்நாட்டின் அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி கௌரவித்துள்ளார். கோடைகால விடுமுறைக்கு வெளியூர் செல்ல ஆன்லைன் முன்பதிவு செய்யும் 75 பயணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவில் 11,950 கோடி தனியார் முதலீட்டுடன் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது என்று ஐநா அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பள்ளிகளில் ஜாதி ரீதியான சின்னங்கள் இடம்பெறக்கூடாது என்று தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று விளக்கமளித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.